ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை வச்சு 2 டிஷ்ஷு பண்ணியிருக்கேங்க. 2மே ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் ரெகுலரா இத 1 வருஷமா ட்ரை பண்ணுறேங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா, நீங்க சாப்பிட்டீங்கனாலே போதும் நல்லா ஆக்டிவா இருக்கலாம். இது எப்படின்னா, நார்மலா நம்ம முருங்கைக்கீரைய கழுவி நல்லா வாஷ் பண்ணிட்டு, காய வச்சு நிழல்லே எடுத்து வச்சுட்டு நம்ம பண்ணோம்னாங்க, அப்போ தான் ஈஸியா இருக்கும். இட்லி பொடி பண்ணுறதுக்கு கொஞ்சமும், பிளெயின் பொடி பண்ணுறதுக்கும் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. 2மே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா நம்ம பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டா அத வாணலில போட்டு வறுத்துட்டு, நம்ம அதுக்கப்புறம் பொடி பண்ணோம்னா நல்லா சாஃப்ட்டா வருங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பிளெயினா இந்த மாரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இத சுடு தண்ணில போட்டு கொஞ்சம் லெமனோ, தேனோ போட்டு, உப்போ போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். நல்லா வெதுவெதுப்பான தண்ணில நல்லாயிருக்குங்க. ரொம்ப கொதிக்கிற தண்ணில போடக்கூடாது. ஏன்னா, அந்த சத்துலாம் போயிடும். இது பார்த்தீங்கன்னா, இட்லி பொடிக்கு நானு கடலப்பருப்பு, பூண்டு, உளுத்தம் பருப்பு, எள்ளு, கொஞ்சமா சீரகம், மிளகு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. பூண்டு போட்டு தாங்க இந்த இட்லி பொடி ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. 2மே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு.